நம்ம இப்போ இருக்கிற கோயிலுக்கு பேர் காளஹஸ்தீஸ்வரர் கோவில். அம்மன் பேர் என்னன்னு தெரியல. இது இருக்கிற கிராமத்துக்கு பேர் காளம்பாளையம். இந்த காளம்பாளையங்கிறது எங்கே இருக்குன்னா, காரமடலேருந்து தோளம்பாளையம்னு ஒன்று இருக்குது. இந்த தோளம்பாளையம் போகிற ரோட்டில் இருக்கிறது இந்த காளம்பாளையம். காளம்பாளையத்தில் இந்த காளஹஸ்தீஸ்வரருங்கிறதுனால தான் இந்த பாளையத்துக்கு பேர் காளம்பாளையம் அப்படின்னு ஆச்சு அப்படின்னு கோயில் அர்ச்சகர் சொல்கிறாரு. இது ரொம்ப பழைய, ஒரு 1500 வருடங்கள் பழைய கோவில். இந்த ஏரியாவில் கொஞ்சம் தனியாக இருக்குது. பக்கத்தில் குருந்தமலைன்னு இருக்குது, ஸ்வர்ணமலை முருகன் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் முருகர் கோவில்கள். பட் இந்த கோவில் அவ்வளோவா யாருக்கும் தெரியல. இது சர்ப்ப தோஷத்துக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலம் அப்படின்னும் சொல்கிறாரு. இப்போ கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு என்றைக்கு நடக்கும்னு தெரியல. ஆனால் அந்த சுவாமி அம்பாள் சிலையெல்லாம் எடுத்து ஒரு ஷெட் இருக்குது பாருங்கள், அதில் பாலாலயம் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுருக்காங்க. அத்தி மரத்தில் அந்த சக்தியை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நேராக தெரிகிற ஷெட்டு தான் அந்த பாலாலயம். இது அம்மன் சன்னதி. உள்ளே ஒரு பெரிய தேன்கூடு இருக்குது, திறக்க முடியாது. இது காளஹஸ்தீஸ்வரர் சன்னதி. இப்போ இந்த பாலாலயத்தில் அந்த பிரதிஷ்டையெல்லாம் பண்ணியிருக்கு. பிள்ளையார், முருகர், தட்சிணாமூர்த்தி இவங்கள்லாம் ஒரு கண்ணாடியில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பல வகை போல் இருக்குது. சுவாமி அம்பாள் ரெண்டும் அத்தி மரத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. எதை கேட்டாலும் கொடுக்குற அம்மன் அப்படின்னு சொல்கிறாரு. தெரிகிறாங்க பாருங்கள். அந்த திரிசூலம் தான் அம்மன். சுவாமி அத்தி மரத்தில். பின்னாடி பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் நான் சொன்ன பிள்ளையார், முருகர், கோஷ்டமூர்த்தங்கள்லாம் பிரதிஷ்டையாகிருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம். இங்கே ஆக்சுவலாக நின்று பார்த்தாலே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியுது. இந்த அத்திமர ஒரு பிரதிஷ்டையிலேயே ஒரு வைப்ரேஷன் நமக்கு தெரியுது. ஸோ இதுதான் சுவாமி அம்பாள். அம்பாள் திரிசூலமாக இருக்காங்க. நீங்கள் இந்த டைமுக்கு ஒரு மாதிரி வரணும். குருக்கள் இருக்கும்போது தான் வரணும். எல்லா வேலையும் கிடையாது. அபிஷேகம் இருக்கிற வேலையில் ஐ வாஸ் வெரி லக்கி. இப்போ வரும்போது அவர் இருந்தார், நான் பார்த்தேன். இல்லைன்னா அதை பார்த்துருக்க முடியாது. ஸோ பாருங்கள் எவ்வளோ மோசமான நிலையில் இருக்குது பாருங்கள் இந்த முன் மண்டபம் எல்லாம். பார்த்த பாலாலயம் இங்கே நேராக பின்னாடி இந்த தென்னை மரத்துக்கு பக்கத்தில் தெரியறது தான் ஒரு நெல்லிக்காய் மரம். அங்கே இருக்கிற நெல்லிக்காயெலாம் இனிப்பாகவே இருக்குது. ஒரு பெரிய வில்வ மரம், ஆக்சுவலாக 2 வில்வ மரம் இருக்குது பாருங்கள் கோவிலில். ஸோ இதுதான் காளஹஸ்தீஸ்வரர் கோவில். இதெல்லாம் ஒரு ஓரத்தில் இருக்கிற கோவில். இதுக்குன்னு தனியாக இந்த ரூட்டை பிடிச்சி வந்தால் தான் நீங்கள் வர முடியும். இது வேறு எந்த ரோட்லேயும் இல்லை இந்த கோவில். கோயில் முகப்புலாம் இல்லை, சும்மா ஒரு வால், ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்குது, அவ்வளோதான். இங்கே இருக்கிறது ஒரு எல்லை பிள்ளையார் கோவில். இதுவும் கொஞ்சம் பழைய கோவில். இந்த கோவில் அளவுக்கு பழசு இல்லை. ஸோ நேராக இப்போ நம்ம பார்த்தது தான் காளம்பாளையம் காளஹஸ்தீஸ்வரர் கோவில். இது காரமடையிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் மேற்கு தோளம்பாளையம் ரோட்டில் இருக்குது. முடிஞ்ச போது பாருங்கள். டே டைமில் வாங்க. அப்போ ஒரு 9-10 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா இதுக்கு இந்த குருக்கள் வருவார்னு நினைக்கிறேன். ஒரு நம்பர் எதாவது டீட்டெயில் கிடச்சிதுன்னா வாங்கி தரேன். இந்த போஸ்ட்லேயே போடுறேன். இது சர்ப்பதோஷத்துக்கு லைக் சைட் சர்ப்பதோஷம் அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பரிகாரஸ்தெல்லாம் அந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் சொல்கிறாங்க. இந்த வைப்ரேஷன் நம்ம அங்கே நீங்கள் இருக்கும்போது உணர முடியறது. ஸோ அதனால் காளம்பாளையம் காளஹஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு வாங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.